ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி காலையில் இந்த மாதிரி தான் கிளைமேட் இருந்துச்சு. ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. மார்னிங்கே அரிசி இட்லிக்கு வந்து அம்மா அரிசி ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த மெஷர்மெண்ட். 3 படி அரிசி, 3 படி அரிசிக்கு வந்து 2.25 டம்ளர் உளுந்து. ஸோ இதுதான் மெஷர்மெண்ட். ஸோ காலையிலே ஊற வச்சாச்சு. சரி ஊறட்டுமே, ஈவினிங் கொண்டு போய் அரைச்சிட்டு வருவோம் அப்படின்றதுனால ஊற வச்சாச்சு. அது எப்படி வாஷ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் அந்த மெஷர்மெண்ட். அதாவது இட்லி அரிசி, நார்மல் அரிசிலாம் இல்லை, இட்லி அரிசி 3 படி அரிசி. இதுதான் அந்த மெஷர்மெண்ட்டு. இது வந்து உளுந்து. நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி தான் ஊற வைப்போம். அதாவது கம்மியாக தான், ரொம்ப ஹெவியாலாம் ஊற வைக்க மாட்டோம். இதுதான் கம்மி. ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க மாட்டோம். அதனால் ஒரு 1 or 2 days 3 days அதுவே அதிகம்தான். ஸோ அதனால் கம்மியாக ஊற வச்சு சாப்பிட்ணுன்னா, வேணும்னா மறுபடியும் கூட அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இதுதான் அந்த மெஷர்மெண்ட்டு. கரெக்டாக அந்த 2.25 வரும். அவ்வளோதான். அதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் போடலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதோடு விட்டுடலாம். அவ்வளோதான். 3 டம்ளர் இல்லை 2.25 தான். அது வந்து இதுக்கு மாவு அதிகமாக வரும். அந்த பாத்திரம் ஃபுல்லாக மாவு வரும். அதனால் எடுத்து வச்சுட்டு அப்பயே வாஷ் பண்ணியாச்சு. ஏன்னா அப்புறமா வாஷ் பண்ணுறத விட நம்ம முதல்லையே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அது நல்லா 2-3 டைம் அலசி டஸ்ட்டு அந்த குப்பை எல்லாம் எதுவுமே இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அரைக்க எடுத்துகிட்டு போகும்போது அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அப்படியே கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த டைமில் போய்ட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து இந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்காங்க, இங்கே ஆன்ட்டிஸ் இருக்காங்க, அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்தா ஆடு மாடெலாம் இருக்குது. ஸோ அதுக்கு வச்சுருவாங்க அந்த தண்ணியை. ஏன்னா கீழே வேஸ்ட் பண்ண வேணாமே, அதனால் வந்து அந்த தண்ணியை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க வந்து அனிமல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா வீட்டில் செடிங்க இருந்துச்சுன்னா கூட செடிங்களுக்கு ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அனிமல்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஒரு 3-4-5 டைம் அந்த குடம் தண்ணி முடிஞ்சிருச்சுன்னா பாருங்கள், அவ்வளோ தண்ணியில் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணால் தான் அதில் இருக்க அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த இதில் வரும். அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். தண்ணியை மட்டும் வடித்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டோன்னா அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நாங்கள் எப்பயுமே இப்படி தான் செய்வோம். எப்போயாச்சுன்னா தான் அந்த ஆட்டுக்கல்லில் வந்து அரைக்கிறது. அது கம்மியான ஒன் டேக்கு தான் வரும் அந்த மாவு. 1 day or 2 days தான் வரும். ஸோ இது வந்து 3 நாளைக்கு வரும். அதனால் நாளைக்கு வேலை இருக்குது அப்படின்றதுனால, அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஆடி மாதம், அதனால் இட்லி சுடணும் அப்படின்றது வந்து எங்கள் ஊர் கல்ச்சர். அதனால் எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க வேலைக்கு போன இடத்துல கால் பண்ணி சொன்னாங்க, இட்லி மாவு ஊறவி, அரிசி மாவு ஊறவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உளுந்து எடுத்துகிட்டு போய் அது க்ளோஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உளுந்து எடுத்துகிட்டு வந்து அதையும் அதே மாதிரி 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்க அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதையும் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதில் ஒரு இது இருக்குது, ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes முன்னாடி மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணால் போதும். அதுவும் ரொம்ப அதிகமாக இல்லை, அந்த அரிசியோட அளவை பொறுத்து வெந்தயம் கொஞ்சமாக ஊற வைக்கணும். அது தேவைன்னா ஊற வைக்கலாம், இல்லையா அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் நீங்களும் இந்த மாதிரிலாம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் டைம் சேவிங் தானே. அதனால் ஃபஸ்ட்டே இதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை முடிஞ்சிருச்சு பாருங்கள், அந்த குடத்துல இருக்க தண்ணியை முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்களும் இந்த மாதிரி டைம் சேவிங் டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. நல்லா அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அந்த குடத்தை எடுத்து வச்சுட்டு போய் தட்டு எடுத்து வருவோம். ஃபஸ்ட்டு எங்கே தட்டு ஏதோ கிடச்சிருச்சு, க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இது நல்லா வாஷ் பண்ணதுனால எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா, அதுதான் ட்விஸ்ட்டு.
ஸோ போக போக தெரியும் நான் எங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். வெயிலுக்கு வந்து ஸ்கின் ஒத்துக்காது, அதனால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வெளியவே கிளம்புவேன். ஏன்னா மார்னிங் கிளம்புனா அவ்வளோக்கா இந்த மாதிரிலாம் போட்டுட்டு போக மாட்டேன். ஸோ நான் கிளம்புறது என்ன ஆஃப்டர்நூன் தான். அதனால் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போனால் தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா ஸ்கின் வந்து ரொம்ப ரெடிஷ் ஆகிடும். அதனால் அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அதை வந்து ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது கொஞ்சம் நாள் 2-3 நாள் ஆகும் அந்த மாதிரி நல்ல நார்மல் ஸ்கின் வர்றதுக்கே. அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுனால ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வெளியே கிளம்புறது. ஃபுல்லாக ஷால் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி போட்டு பார்த்தா டைட்டாக வந்துடுச்சிங்க. கழுத்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கழட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டு பார்த்தேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கிளம்பிடுவோம். அப்படியே மேலே ஷாலையும் போட்டுட்டு போவோம். ஷால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் போட்டு பார்த்ததில் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. அப்புறமா கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு போவோம். ஷால் வந்து நெசசரி. ஸோ அதனால் ஷால் போட்டுட்டு கவர் பண்ணியாச்சு. கிளம்பிட்டுவோமா? ஓகே, இந்த கெட்டப் பார்த்தா யாராவது பயந்துருவாங்க. ஸோ அதனால் இதே கெட்டப்பில் தான் போயிட்டுருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா ஃபேன் சரி பண்ணுறதுக்கு தான். பாருங்கள், ஃபேன்லாம் கட்டி ரெடியாக வச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி சைக்கிள் தான் போக போகிறேன். எங்கள் அப்பா 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு, திட்டிகிட்டே இருக்காருங்க. ஃபேன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, ஸோ சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸோ இன்றைக்கான விளாக் வந்து ஃபேன் சரி பண்ணுறது விளாகு. ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் பயந்துராதீங்க, இது நான் தான். இது வந்து எங்கள் ஊர் ரோடு. ஸோ அதனால் போய்கிட்டு இருக்கேன். ஃப்ரண்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த ரோடு. நாங்கள் போகிற வழியில் எப்பயுமே இந்த ரோட்டில் தான் நாங்கள் போயிட்டுருப்போம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த மெயின் ஏரியா. இந்த ரோடை க்ராஸ் பண்ணி தான் அங்கே போகணும். இதுதான் ஃபேன் சரி பண்ண வேண்டிய அந்த ஃபேனு. இது ஃபேன் வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துட்டுருக்கு. இது ஹைவேஸுங்க. சீரியஸாக ஹைவேஸில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஃபேன் வந்து போட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வேறு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ போட்டு பார்த்துருவோம். ஏன்னா ரிப்பேர் ஆனது சரியாயிடுச்சா அங்கே போட்டு பார்த்தாங்க. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து முதல்ல போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு பார்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பாவோட மனசு வந்து ஆறும். அவர் வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் சரி பண்ணிட்டாங்க. ஓகே, அதை வந்து வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் எங்கள் அப்பாவோட ஆத்மாவே திருப்தியான மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே எங்கள் அப்பாவுக்கு இருக்கும். ஸோ ஃபேன் எல்லாமே எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். அதனால் எதுவும் நம்மளால் முடிஞ்ச சின்ன ஒரு ஹெல்ப்பு. ஸோ ஓகே, நல்லா தான் காற்று வந்துட்டு இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிவிட்டேன் எங்கள் அப்பா கிட்டே. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அப்பாடா பாருங்கள், ஸ்கின் அப்படியே ரொம்ப ரெட்டிஷ் ஆகிருச்சு. ஸோ கரெக்டாக 12:10 கிளம்பினோம். கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு 1 o'clock வந்தாச்சு. ஸோ பக்கம் தான் இருந்தாலும் சைக்கிளில் போயிட்டு வர்றது கொஞ்சம் மார்னிங்கே போயிருந்தால் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்காது. ஸோ ரொம்ப ஹாட்டாக ரொம்ப வெயிலாக இருக்குது பாருங்கள். மொடமாகவும் இருக்குது. அது அட் த சேம் டைம் வந்து வெயில் அடிக்குது. எங்கள் ஊர் கிளைமேட் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இனிமேல் சாப்பிட்டுட்டு அப்புறம் தாங்க வேலையாகணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, கொஞ்சம் காலில் வலிக்குது. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தாங்க மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். இங்கே வந்து பாருங்கள், அரிசி ஊற வச்சுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து மிக்சியில் இல்லை, இன்றைக்கி மெஷினில் தான் கொடுத்து அரைக்க போகிறோம். ஸோ எப்படி அரைக்கிறோம் அப்படின்றது வந்து காமிக்கிறோம். ஏன்னா ஈவினிங் டைமிங்கில் தான் அதை போகணும். ஏன்னா அவங்க அந்த டைமில் தான் இருப்பாங்க. அவங்களே வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ ஈவினிங் தான் போய் அரைக்கணும். ஸோ எப்படி அரைக்கிறாங்க, எந்த மாதிரி அப்படின்றது பாருங்கள் ஃபுல்லாக. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய். ரொம்ப டயர்டாக இருக்குங்க, போய் ரெஸ்ட் எடுக்கணும் கண்டிப்பாக.